தமிழ்நாட்டில் கிபி 6ஆம் 7ஆம் நூற்றாண்டுகளில் சிறப்பாக ஆட்சி செய்த பெரும்படுகு முத்தரையர் அவர்களுக்கு தபால் தலை வெளியிட வேண்டும் என்று தமிழகத்திலிருந்து பல்வேறு இடங்களிலிருந்து பல்வேறு கோரிக்கைகள் இருந்தது. அந்த கோரிக்கைகளின் அடிப்படையில் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களுடைய ஏற்பாட்டின் பெயரில் இன்று பாரதூரம் அவர்கள் அதற்காக உத்தரவை பிறப்பித்து மேதகு இந்திய குடியரசுத் தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய திருக்கரங்கினால் இன்று தபால் தலை வெளியிடப்பட்டது. தமிழகத்தை பொறுத்த மட்டும் இப்பொழுது நான் எல்லா மாவட்டங்களுக்கும், எல்லா மாவட்டத்தினுடைய தலைநகர பகுதிகளுக்கும், கிராமங்களுக்கு சென்று கிராமத்தில் உள்ள குறைகளை கேட்டும், இரவு நேரங்களில் பொதுக்கூட்டம் நடத்தியும் தமிழகத்தினுடைய எங்களது 67 கட்சி மாவட்டங்களில் 37 மாவட்டங்களை தாண்டி எல்லா இடங்களிலும் ஊர்வலாக யாத்திரை சென்று கொண்டிருக்கிறோம். அதில் பெறப்பட்ட மனுக்களை எடுத்துகிட்டு வந்து நேற்று மரியாதைக்குரிய என்னுடைய நிதியமைச்சர், நம்முடைய நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமனுடைய கொடுத்திருக்கிறோம். அதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதற்காக மத்திய அரசு சம்பந்தப்பட்ட, ஏன்னா மாநில அரசு சம்பந்தப்பட்டது மாநிலத்திலே கொடுத்திருக்கிறோம். மத்திய அரசு சம்பந்தப்பட்ட ரயில்வே மற்றும் போஸ்ட் ஆஃபீஸ், மத்திய அரசு சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு உள்ளதை மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களிடம் கொடுத்திருக்கிறோம். மத்திய உள்துறை அமைச்சராக பார்க்கறதுக்கு இல்லை, இன்றைக்கி டைம் கேட்டிருக்கிறேன். இது வரைக்கும் அவங்க டைம் சொல்லலை. சொன்னால் நான் பார்ப்பேன். அதிமுகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தை எப்படி சார் போயிட்டுருக்கு? அதிமுக பொறுத்தவரை கூட்டணி ஏற்கனவே கூட்டணியில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. பலமான கூட்டணி. ஏற்கனவே 2 தினங்களுக்கு முன்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்களை சந்தித்து பேசியிருந்தேன். தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் இப்பொழுது அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, புதிய நீதி கட்சி மற்றும் திரு ஜான் பாண்டியனுடைய கட்சி, ஐக்கிய ஜனநாயக கட்சி ஆகிய கட்சிகள் எல்லோரும் ஒரு தோழமை உணர்வோடு எல்லா இடமும் சேர்ந்து பல காரியங்களை பொதுமக்களுடைய காரியங்களுக்காக முன்னெடுத்து போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். தேசிய தலைவர்கள்லாம் எப்போ சார் இல்லை, அது தேர்தல் தேதி அறிவிக்கணும். அதுக்கு முன்னால் என்னுடைய யாத்திரையை நிறைவு செய்வதற்கு தேசிய தலைவரோட அனுமதி பெற்றிருக்கிறேன். பிரைம் மினிஸ்டர், உள்துறை அமைச்சர்களிடம் அவங்கள தேதி வாங்கி அநேகமாக கிட்டத்தட்ட புதுக்கோட்டையில் அதனுடைய நிறைவு விழாவை நடத்துவதற்காக திட்டமிட்டிருக்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.